அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு தகவல், அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு சதுரமான கட்டம் போட்டார்கள். அதன் நடுவில் அதை தாண்டி செல்லும் ஒரு கோட்டை போட்டார்கள். நடுவில் உள்ள கோட்டின் ஓரத்திலிருந்து நடுக்கோட்டை நோக்கி சிறு சிறு கோடுகளை போட்டார்கள். பின்னர் இது கோட்டின் உட்புறம் மனிதன், இது நாற்புறமும் சூழ்ந்திருக்கும் கோடுகள் அவனுடைய தவணையாகும். இச்சதுர வட்டத்தை விட்டு வெளியேறியுள்ள இந்த கோடு அவனுடைய மேல் எண்ணங்கள், அதாவது ஆசைகள் ஆகும். இந்த சிறிய கோடுகள் அவனுக்கு ஏற்படும் சோதனைகள் ஆகும். இது ஒரு சோதனை, அவனை விட்டுவிட்டாலும் இது அடுத்தது அவனை பிடித்துக் கொள்ளும். இது மற்றொரு சோதனை, அவனை விட்டுவிட்டாலும் இது அதற்கடுத்த சோதனை அவனை பிடித்துக் கொள்ளும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 6417 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு விஷயத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய முறையில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு என்னதான் தவணை உலகத்தில் விதிச்சிருந்தாலும் அவங்களோட ஆசைகள், அவங்களுடைய சோதனைகள் அவங்களை விட்டுறாது. ஒரு சோதனை போணுச்சா அடுத்த சோதனை அவங்களை பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான முறையில் சொல்லிட்டு போயிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.